suffer wherever I go. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. ப்ளாக் பண்ணுங்க. அப்படிதான் கிக் பண்ணு. போய் எடு போ சீக்கிரம். நான் எடுத்துட்டேன். அதை அப்படி விளையாடக்கூடாது guys. அதை எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். நீங்க கலக்கிட்டீங்க பிரமாதம். ஹே கால், நான் ஒரு நல்ல ஜிஜிஓ பிளேயர். நான் டீம் பேர்ஃபுட்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு தேவையான எல்லா பிளேயர்ஸும் இப்ப டீம்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் அப்புறமா இத பத்தி யோசிக்கிறேன். ஓகே சரியா சொன்ன. நானும் டைட்டனும் பேர்ஃபுட்டோட டிஃபெண்டரா இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் நாங்க சமாளிப்போம். அதனால யாரும் எங்க டீமுக்கு தேவையில்லை. நாங்க பேர்ஃபுட்டோட எல்லா கேம்ஸையும் பாத்துருக்கோம். நீங்க புல்டோசர் டேக்ல பல தடவை யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்களே பேர்ஃபுட் டீம்ல இருந்தா நாங்க இருக்க கூடாதா என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. டீம் மெம்பர் ஆகுறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? 2000 அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா நான் டோக்கல தெரியுமா? 2000 டைம்ஸ்க்கு மேல பிராக்டிஸ் பண்ணிருக்கான். சாம்பியன்ஸால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? உங்கள மாதிரி ஆளுங்களால அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. நாங்க பண்ணதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? அதனாலதான் நாங்க சாம்பியன்ஸ். ஆமா கண்டிப்பா. நீங்க யாரும் எங்க கூட ஜாயின் பண்ண கூடாதுன்னு நாங்க சொல்லல. இப்ப நாங்க விளையாடுற லெவல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. விஷயத்தை காம்ப்ளிகேட் ஆகாம எப்படி விளையாடுறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க. முதல்ல நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாட் டாக் சாப்பிட்டு முடிச்சிட்டியா இல்லையா? ஆமா, இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? பாக்கெட் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கியோ? வர வழியில 2-3 ஸ்டாக் வச்சிருந்தேன். எனக்காக எத்தனை பேர் அங்க வாங்கி வச்சிட்டு பாரு. நம்ம 2 பேருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல டிமி. அங்க பாரு, அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. கமான் சேட்டலைட், சீக்கிரம் ஓடு. ஆர்மி டைரக்ஷனல் டேக்கல் வித் ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக் கொடு. சீக்கிரமா கோல் அடிங்க. ஓ டைட்டன் புல்டோசர் டேக்கிள். ரோலிங் ஃப்ளேம். அத செக் பண்ணு. அது காப்பி டீம் பேர்ஃபுட் தான். டிமி, அந்த மூவ்மெண்ட்டை கவனிச்சியா? எப்படி ஹெட் பண்றாங்க பாரு. இப்படியா பண்ணுவாங்க? இப்படி ஆயிடுச்சு. நீ டிமி இப்ப எங்க இருக்கீங்க? ஏய் ஐசக், டிமி தி சூப்பர் ஸ்டார்னு சொல்லு. அவன் ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிட்டு இருக்கான். பிஸியா இருக்கான். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிடு, நான் சொல்றேன். நான் சொல்றத கேளு. ஷான் இன்னைக்கு கிளம்புறான். நாம அவனை சென்ட் ஆஃப் பண்ணனும். அடடா, நான் அத மறந்தே போயிட்டேனே. சரி, ஏர்போர்ட்ல சந்திக்கலாம். இங்க பாருப்பா, அப்பா பிஸியா இருந்தனால உன்னோட கால் அட்டெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னாரு. நீ மெசேஜ் அனுப்ப அவரை கால் பண்ண சொல்றேன்.
அப்பா நமக்குள்ள கான்டாக்ட் பண்ண இல்லாம இருக்கலாம் ஆனா நான் வாக்கு கொடுக்கறேன் ஜிஜிஏ வேர்ல்ட் டூர்னமெண்ட்ல கூட நாங்க நம்பர் 1 வருவோம். என்னது ஐசக்க காண்டாக்ட் பண்ண முடியலையா? நான் தான் கேரல் பேர்ஃபுட்டோட மேனேஜர். அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வைங்க, ஓகே? இல்லனா அப்புறமா கால் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. நீங்களே எங்க தான் இருக்கீங்க? படி இப்ப நான் கேட்டது கேரளோட வாய்ஸா? நான் இப்ப பார்த்தது கனவா இல்ல நினைவா? எனக்கு தலையே சுத்துது. ஹாய் ஹலோ கேரல். போகும்போது டிமியோட ஹாட் டாக் பில்லோ எடுத்துட்டு போறியா? எது இல்லனாலும் இருப்பான், அது இல்லாம இருக்க மாட்டான். இத கடைசியா எப்ப நீங்க வாஷ் பண்ணீங்க? ஏங் மாஸ்டர், நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீங்க நினைச்சா கூட ஜிஜிஓ ஃபுட்பால விளையாட முடியும். மனசு தளர விடாதீங்க, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்குல்ல, அதுவும் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நான் பார்த்த வரைக்கும் இந்த டூர்னமெண்ட்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடுனீங்க. எதிர்காலத்திலேயே நீங்க இதே மாதிரி சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க இதெல்லாம் கவனிச்சீங்களா? எனிவே, இப்ப நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க அம்மாவும் அப்பாவும் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பரிஷான், நாம அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நீ 2 நிமிஷத்துக்கு மேல பியானோ வாசிச்சியா என்னன்னு தெரியல. அதுக்கு இனிமேலாவது நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். ஷான், ஏய் ஷான், என்ன கொஞ்சம் வேகமா ஓடிட்டுமே, நாம ஷானை மிஸ் பண்ண கூடாது. சீக்கிரம் வா. Video by visualcityblogs.com. ஒரு வழியா டிம்மி கரெக்ட் டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. நான் கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன். நீங்க என்ன மிஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. Hey, we are teammates. உன்னை வழி அனுப்புறது எங்களோட கடமை இல்ல. எங்களுக்காக நீ செஞ்ச உதவிக்கு நாங்க செய்யற சின்ன கைமாறுதான் இது. மறுபடியும் நம்ம ஒன்னா சேர்ந்து விளையாடுற அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஷேடோவை எப்பவுமே நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கன்னு. அவன் இல்லாம நம்ம டீம் கம்ப்ளீட் ஆகாது. உனக்கு கூட தெரியுமா, உன்னையும் ஐசாக்கி பார்க்கல அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஜிஜியோவை நேசிச்சிருக்கவே மாட்டேன். இனிமே நான் லைஃப் முழுக்க அதை தான் செய்ய போறேன். உனக்கு ஹாட் டாக் சாப்பிடவே நேரம் பத்தல, இதுல ஜிஜிஓ விளையாட போறியா? ரொம்ப சரியா சொன்ன. இருங்க, நான் வந்துடுறேன். ஆமா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? என்னால நம்பவே முடியல. என்கிட்ட சொல்லாம எப்படி ஏர்போர்ட் வந்தீங்க? எப்படியோ கேரல், நீயும் வந்துட்டல. என்னோட ஹாட் டாக் பில்லோட வந்திருக்க. இந்த அதை நீயே வச்சுக்க. ஆமா, ஒரு விஷயம் புரியல. நீ எதுக்காக என்னோட பேக் பேக்க தூக்கிட்டு வந்த? என்னாச்சு? நான் உன்னோட மேனேஜர் தானே? இல்ல எனக்கு தெரியாம ஏதாவது ரகசியமா பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்களை பத்தி உனக்கு தெரியும்ல. சரி, ஓகே. நேஷனல் ஜிஜிஓ ஃபுட்பால்ல நம்ம விளையாடி ஜெயிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, ஜிஜிஓ ஃபுட்பாலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெர்மனில இருக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்கான ஃளைட் டிக்கெட்ஸ் தான் அது. இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேண்டாம்ல? ஓகே, நான் இதை ஷான் கிட்டயே கொடுத்துறேன். ஜெர்மனியா? அப்ப அங்க ஏராளமான சாசேஜஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஆமா, அதுவும் ஃப்ரீ ட்ரிப். நீ எங்க கூட வரலல, ரொம்ப ஜாலியா இருக்கும். நண்பர்கள் ரொம்ப அன்பா கூப்பிடுறாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ப்ளீஸ் அனுப்பி வையுங்க. ஏற்கனவே அவன் வியானா போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். அப்பா, அம்மா, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்காது. நான் மியூசிக் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதை விட இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது. இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் சீரியஸா இருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. ஜெர்மனில இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் பிஎன்ஆர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் திரும்பி வந்துருவாரு, நம்புங்க. ஆனா மிஸ்டர் கிளான்ஸ், மேடம், ஒரு மியூசிஷியன்ஸ்க்கு தன்னோட எமோஷன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். யங் மாஸ்டர் கேம்ல டிராவல் பண்ணியாச்சு. அவர் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா
இங்க பாருப்பா, இந்த உலகத்துல நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இருக்கிறதுலே பெஸ்ட் சாய்ஸ உனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஜிஜிஓ ஃபுட்பால் உன்னோட சாய்ஸ் அப்படின்னா நீ செலக்ட் பண்ணிருக்க கேம் சரியான்னு எங்களுக்கு தெரியல. கடைசியில உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு தனியா ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஷான், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம்னு நீ எதை நினைக்கிற? ரொம்ப ஈஸி. எனக்கு உலகமே ஜிஜிஓ ஃபுட்பால் தான். ஒருவேளை உங்களை பொறுத்தவரை ஜிஜிஓ ஃபுட்பால் வெறும் ஒரு கேமா மட்டும் இருக்கலாம், வெறும் பொம்மைகளா இருக்கலாம். ஆனா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பேஷன், லைஃப் மத்த எல்லாத்தையும் விட இதான் எனக்கு முக்கியமானதா தெரியுது. அது வெறும் ஸ்போர்ட் இல்ல, அது மட்டும் தான் என்னோட வாழ்க்கையே. அப்படின்னா ஒரு விஷயத்துல நீ தெளிவா இருக்கன்னு நான் நம்புறேன். உன்னோட ஐடியாஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எப்பவும் உன்னோட விருப்பத்துக்கு மாற நான் எதையும் சொன்னதில்ல, செஞ்சதும் இல்ல. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு. இங்க பாருங்க, அது வந்து நாம ஆனா நீ எங்களுக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருக்க. நீ மியூசிக்க கத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா நீ சொன்னதுதான் சரி. எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் நீ செய்யணும். நீ முதல்ல ஜெர்மனிக்கு போயிட்டு அப்புறம் வியனால வந்து எங்களை மீட் பண்ணு. இங்க பாரு, வாழ்க்கையில நீ லட்சியத்தை அடையறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவ. அதோட உன் பெத்தவங்களுக்கு நீ கொடுத்த வாக்கையும் காப்பாத்தணும், புரியுதா? தேங்க்ஸ் டாட், தேங்க்ஸ் லாட். You guys are awesome. யாரும் கவலைப்படாதீங்க, ஷானை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஜெர்மனி, இத நாங்க வந்துகிட்டே இருக்கோம். Hey ஷான், உனக்கு விண்டோ சீட் கிடைச்சிருக்கு. உன் பக்கத்துல நான் உட்கார்ந்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல. நான் விண்டோ சீட்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒழுங்கா அந்த சீட்டை எனக்கு கொடு. கொஞ்சம் தள்ளி போட்டுமே. கேரல் ஷானை சென்ட் ஆஃப் பண்ண எப்படி ஓடி வந்தான்னு பார்த்தல. கம் ஆன், எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. நான் எப்படி பின்னாடி உட்கார்றது? நான் சும்மா பேசலாம்னு நினைச்சேன், அது கூட பண்ண கூடாதா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? யார் கண்ணிலையும் படாத மாதிரி போய் உட்காரு. முதல் முறையா இன்னைக்குதான் நான் இந்த இடத்த பாக்குறேன். ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆமா, அது எப்பவுமே அப்படிதான். நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆரு. உன் பேரண்ட்ஸ் எங்க கூட உன்னை அனுப்புனதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. ஜிஜிஓ ஃபுட்பாலை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. நானும் தான் ஷான். ஆரம்ப கட்டத்துல இது சாதாரண ஒரு கேம் மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா? ஸ்விஃப்ட்டுக்கு என்னாச்சு? அவன் சேட்டலைட் அளவுக்கு திறமைசாலியா இல்லாம இருக்கலாம். அவனால மித் மாதிரி ஷூட் பண்ண முடியாது. ஆனா அவனுக்குன்னு தனி திறமைகள் இருக்கு. ஸ்விஃப்ட் ஒரு பேட் பிளேயர்னு நான் சொல்லல. இப்ப இருக்கிற நிலைமையில அவனால ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜியை எட்ட முடியாது. அவனை பிராக்டிஸ் கொடுத்து எக்யூப் பண்ணு. நான் அவனை விடுறதா இல்ல. One, two, three. நீ எதுக்கு கிரீன் பீஸ கவுண்ட் பண்ற? அது ஒண்ணும் இல்ல, இத்தனை நாள் கழிச்சு நம்ம திரும்ப போயிடுவோம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் சொல்றத கேளு டிம்மி. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சாப்பிடுறத தவிர வேற எதுவுமே தெரியாது போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாத. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா நம்மளோட பப்ளிக் இமேஜையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம இப்போ ஒரு செலிபிரிட்டி. டீமுக்கு நீ நல்ல பேர் வாங்கி கொடு, சரியா? சாரி, எனக்கு இன்னொரு மீல் கொடுப்பீங்களா? என்ன விளையாடுறியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு பசிக்கும், அதனால நிறைய சாப்பிடுவேன். ஓகே, நீ பலூன் மாதிரி குண்டாயிட்ட அப்படின்னா சீட்டை விட்டு எழுந்துக்க முடியாது. நானும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணு குண்டலாம் இல்ல. டைட்டனோட சேர்ந்து நான் சூப்பரா விளையாடுவேன். ஐசக், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் கார்ட், எப்படி நீ ட்ரம்ஸோட இங்க வந்திருக்க? இதெல்லாம் கேர்ளோட ஐடியா தான். என்ன காலா? நீ பணத்தை வேஸ்ட் பண்றியா? எங்களை ரிசீவ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இல்லாம இந்த இடம் ரொம்ப போர் அடிக்குது. இங்க இருக்கிறதுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் டிம்மி? இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம். நாங்க தான் வந்துட்டோம்ல. இதுதான் நம்மளோட பெஸ்ட் வெக்கேஷனா இருக்கும் பாருங்க. இந்த மெனு ஜெர்மன்ல இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உன் கையால செய்கை காட்டு டிம்மி. எனக்கு ஒரு Hey guys, நீங்க கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். பிரச்சனையே இல்ல. வேம்பாலன் டேசி. அடேங்கப்பா ஷான், நீ ஜெர்மனும் பேசுவியா? ஓ கம் ஆன், அவன் ஃபேமிலி யூரோப்ல இருந்து வந்த விஷயத்தை நீ மறந்துட்டியா? நான் நினைச்ச மாதிரியே இங்க ஏராளமான சாசேஜ் இருக்கு. நான் அதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ண போறேன். நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதாலதான் நம்ம ஜிஜி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக போறோம். அங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும். பப்ளிக்ல இருந்து யாரு போறாலும் அங்க உள்ள விட மாட்டாங்க. யாரும் போக முடியாத இடத்துக்கு நம்மள ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே.
ஹே ஐசக், நீ ஏன் சாப்பிடாம இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பா பத்தின நினைப்பு எனக்கு வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறேன், அவ்வளவுதான். வாவ், இது லெஜெண்டரி ஜிஜிஓ ஃபுட்பால் பிரசிடென்ஷியல் சூட். இந்த இடம் எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்குல்ல. தெரியும், இப்ப உலகம் முழுக்க ஜிஜிஓ பிரபலம் ஆயிடுச்சு. இப்ப எல்லா நாட்டிலயுமே கண்டிப்பா அதுக்காக ஒரு அரேனா ஒதுக்கி இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஜிஜிஓ ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக போறோம். ஏன்னா நம்ம தான் சாம்பியன்ஸ். நினைச்சாலே பெருமையா இருக்கு. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. எனக்கு உங்க கூட வர ஆசையா இருக்கு. ஆனா சாரி, நாங்க வேற யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. நேஷனல் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும்ல. நீ அந்த மேட்ச பார்த்தல. நீங்க நேஷனலே ஜெயிச்சிட்டீங்க, டேக் இட் ஈஸி. பட் நீங்க இன்னும் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆகல. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வருஷம் வேர்ல்ட் சாம்பியன் பிரேசில்ல இருந்து வந்த டீம் ஜாம்பா, அவங்களும் நாளைக்கு ஜிஜிஓ ஹெட் குவார்டர்ஸ்க்கு வராங்க. அவங்க ரொம்ப சீரியஸான பிளேயர்ஸ். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களை எதிர்த்து இது வரைக்கும் அவங்க போட்டி போடல. அது சரிதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வெளியில இருக்காங்க. இன்னும் சில நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா சில யூனிவர்சிட்டில ஜிஜிஓ கோர்ஸே வந்திருக்கு. கண்டிப்பா இந்த காம்படிஷன் ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நம்ம ஜெயிச்சதுனால தானே நமக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சிருக்கு. என்ன தமாஷ் பண்றியா? நாங்க எல்லாரையும் விட நம்பர் 1. நமக்கு வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. நாம ப்ரொஃபஷனல்ஸா இருக்கணும். போன வருஷம் அவங்க விளையாடின வேர்ல்ட் டோர்னமெண்ட்டை பாத்திருக்கேன். நான் சொல்லியே ஆகணும், அவங்க பிரமாதமா விளையாடுவாங்க. இந்த தடவை அவங்க கூட விளையாட வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா இது ஒரு சீரியஸான கேமா இருக்கும். எதுக்கு எப்படியோ ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறோம். அது யாரா இருந்தாலும் அவங்களை எதிர்த்து போட்டி போடணும். நாம இதுல ஜெயிச்சே தீர்றோம். என்ன சொல்றீங்க? அவங்கதான் தோத்து பின்வாங்க போறாங்க. ஒரு தடவை அவங்க என்னோட டைட்டனை பாத்துட்டாங்கன்னா, அதுவும் என்னோட புல்டோசர் டேக்ல பாத்துட்டாங்கன்னா, அவங்க சுக்குநூறா உடைஞ்சு போயிடுவாங்க. நாம இன்னும் கொஞ்சம் தைரியமா செயல்படணும். நம்ம கூட மோதி அவங்க இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. எல்லாரும் பேசினது சரிதான், ஆனா உங்களோட வீக்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடந்ததை பத்தி பேச வேண்டாம். நீங்க எல்லாரும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலையில நீங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஜிஜிஓ ஹெட் குவார்டர்ஸ் விசிட் பண்ணணும்ல. ஸ்கை டச்சிங் டவர்ஸ் மாதிரி இருக்கு. சரி, இப்ப நம்ம எப்படி உள்ள போறது? அது நான் உங்ககிட்ட இதை கேட்க மறந்துட்டேன். நீ அதை கேட்க மறந்துட்டியா? ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணிருக்கியா? ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க गाइस. ஜிஜிஓ ஃபுட்பால் கார்ட்ஸ் ஸ்வைப் பண்ணா நம்ம எல்லாருமே உள்ள போகலாம். என்ட்ரன்ஸ் ஓபன் ஆகும். வெல்கம் ஷான் ஃப்ரம் டீம் பேர்ஃபோர்ட். மத்தவங்க எல்லாரும் உங்க கார்டை ஸ்வைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்டர் ஆக முடியும். அதே மாதிரி எக்ஸிட் ஆக முடியும். அதாவது இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல. நீங்க இப்ப உள்ள போக முடியாது. நீங்க ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங்க்கு வெளியே வெயிட் பண்ணுங்க. அந்த ரூபா மிஸ்டர் கிளான்ஸ உள்ள விடல. இப்போ என்ன பண்றது? அத நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் கிளான்ஸ் டீம் பேர்ஃபுட்டோட கேர் டேக்கர்னு எனக்கு நல்லா தெரியும். டீம் பேர்ஃபுட் விளையாடின எல்லா மேட்ச்லயும் அவர் இருந்தாரு. சார், நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் தான் உங்க எல்லாரும் இங்க வரவழைச்சேன். G23 அதர் காட் ஓல்ட் மாடல்ஸ், அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் டைப்ல இருக்கும். அவங்களுக்குள்ள நாங்க நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. அதையும் நாங்க செஞ்சிடுவோம். இந்த மாதிரி இடத்துல எல்லாமே அட்வான்ஸா இருந்தாதான் ரொம்பவும் நல்லா இருக்கும். நான் சொல்றது சரிதானே? நீங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட இங்க வந்திருக்கீங்கன்னு புரியுது மிஸ்டர் ஷான். நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. வாங்க, என் கூட வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குமா சார்? கண்டிப்பா. என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க மறந்துட்டேன். ரிங் சாடா, நீ சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுற டிம்மி தானே? சரியா சொன்னா? உங்க ஒவ்வொருத்தர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். டைட் செக்யூரிட்டி காரணமா என்னோட விசிட்டர்ஸ் பத்தி எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஆனா அதையும் மீறி உங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு.
அப்படின்னா எங்களுக்கு செலிபிரிட்டியாக வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இப்போ நியூயார்க்லயே ஃபேமஸ் ஆயிடுவோம் போல இருக்கு. ஆல்ரைட், இது கோர் பில்டிங் வேர்ல்ட் ஃபுட்பாலோட ஜிஜிஓ ஹெட் குவார்ட்டர்ஸ். நான் இப்ப ஸ்கேன் பண்ண போறேன். இது உங்க ஐடென்டிட்டியை செக் பண்ணும். பக்கத்துல இருந்து உங்க கண்களை காட்டுங்க. இத பத்தி எனக்கு தெரியாது. இது கண்டிப்பா வேணுமா? இங்க நிறைய ஹைடெக் சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. யாரும் அதை திருடிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. முதல்ல நீ போய் உன் கண்ணை காட்டு.